கோடி ரூபாய் சொத்துக்களை இழக்கும் நடிகர் சைஃப் அலி கான். நடிகர் சைஃப் அலி கானுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய மன்னர் வரலாறு உள்ளதா? குழந்தை பருவத்தை கழித்த ராஜ அரண்மனையை இழக்கும் நிலையில் சைஃப் அலி கான். சோதனைக்கு மேல் சோதனையில் சைஃபின் குடும்பம். பிரபல பாலிவுட் நடிகரான சைஃப் அலி கான் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி தன்னோட வீட்டிலேயே மர்ம நபர் ஒருவரால இந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு. இந்த நிலையில தான் இவர ஒரு நடிகரா தான் அனைவருக்குமே தெரியும். ஆனா இவரு பிறவியிலேயே ஒரு மன்னர் வம்சத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் கேப்டனான பட்டோடி அரச குடும்பத்தோட வாரிசு. போபாலோட கடைசி நவாப் ஹமீதுல்லா கான். அவருக்கு 3 மகள்கள் இருந்திருக்காங்க. மூத்த மகள் அபிதா சுல்தான் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை அடுத்து 1950 பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தாங்க. இதனால அவங்களோட இந்திய குடியுரிமையும் பறிபோனுச்சு. இரண்டாவது மகள் சஜிதா சுல்தான் இந்தியாவுல தங்கி கிரிக்கெட் வீரர் இப்திகார் அலி கான் பட்டோடிய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அபிதா இல்லாததுனால சஜிதா போபால் நவாப் குடும்பத்தோட சட்டப்பூர்வ வாரிசா ஆனாங்க. இந்த சஜிதா சுல்தானோட மகன் மன்சூர் அலி கான் பட்டோடி, அதாவது சைஃப் அலி கானோட தந்தை. அந்த வகையில சைஃப் அலி கான் போபால் ராஜ குடும்பத்தோட வாரிசா இருக்காரு. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு சென்றவர்களோட சொத்துக்களை எதிரி சொத்துக்களாக கருதி அரசாங்கம் கையகப்படுத்த முடியும். எதிரி சொத்து அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சுன்னா அந்த சொத்துக்கள் மத்திய அரசுக்கு செல்லும். இந்த அடிப்படையில அபிதா சுல்தான் பாகிஸ்தான் குடியேறினதை காரணமா காட்டி போபால் அரச குடும்ப சொத்துக்கள் அனைத்தையுமே எதிரி சொத்துக்களா கடந்த 2014 அறிவித்த மத்திய அரசு இதுல சஜிதா சுல்தான் சொத்துக்களையும் கொண்டு வர நினைச்சுச்சு. அதன்படி 1968 எதிரி சொத்து சட்டத்தின் கீழ் சஜிதா சுல்தான் சொத்துக்களை மத்திய அரசு கொண்டு வர நினைத்தாங்க. அப்படி எதிரி சொத்துக்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு விட்டா அந்த சொத்துக்கள் மத்திய அரசுக்கு சொந்தமாகிடும். இதையடுத்து மத்திய அரசோட நோட்டீஸை எதிர்த்து சைஃப் அலி கான் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்காரு. அதை விசாரணை செஞ்ச உயர்நீதிமன்றம் மத்திய அரசோட நோட்டீஸுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் சைஃப் அலி கான் தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அதோட மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிராக பிறப்பித்திருந்த தடையையும் நீக்கியிருக்காங்க. மேலும் இந்த உத்தரவை எதிர்த்து 30 நாட்களுக்கு சம்பந்தப்பட்ட தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்து நிவாரணம் தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு அறிவித்திருந்திருக்காங்க. ஆனா நீதிமன்றம் சொன்ன 1 மாத காலம் முடிந்து விட்டதா சொல்லப்படுது. அவர் மேல்முறையீடு செய்யாததுனால அந்த சொத்தை மத்திய அரசு தற்பொழுது பறிமுதல் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல நூர் உஸ்ஸவா அரண்மனை, தார் உஸ்ஸலாம், ஹபீபியோட பங்களா, அகமதாபாத் அரண்மனை, கோஹெஃபிசா சொத்து மற்றும் சைஃப் அலி கானோட கொடிப்பணியாளர் இல்லம் அப்படின்னு 15,000 கோடி ரூபாய் சொத்துக்கள் தற்பொழுது மத்திய அரசுக்கு செல்ல இருக்குது.